ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இந்த வீடியோல கார்ன் வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்டிலேயே ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சோளத்தை எடுத்து உரிச்சிட்டு இதை கட் பண்ணி இதோட முத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா இப்போ எடுத்துக்க போறோம். அதை அவிச்சிட்டு ஆறுறதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்டே நம்ம இதை முத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அவிச்சுக்க போறோம். இந்த முத்துக்கள் எல்லாத்தையும் செப்பரேட் பண்றதுக்கு தனியா டூல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அது இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நெம்னாப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லைனை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கை வச்சு லைட்டா அழுத்தி விட்டோம் அப்படின்னாலே எல்லாமே ஈஸியா வந்துடும் வரிசையா. இந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ரெஷ்ஷா இல்லாம ரோசன் ஐட்டம் கூட இருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இந்த மாதிரி கட் பண்ணி உரிச்சிட்டு எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தனியாவே செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் செய்யறதுக்கு ரொம்ப பிஞ்சா உள்ள சோளம் தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அது அவ்வளவா நல்லா இருக்காது, சக்க சக்கையா. நமக்கு அந்த இனிப்பு டேஸ்டோட இருக்கணும். அதுலதான் இந்த ஸ்வீட் கார்ன் செய்யலாம். சோள முத்துக்களை எல்லாம் இந்த மாதிரி தனியா செப்பரேட் பண்ணியாச்சு. இதை இப்ப நம்ம தண்ணி சேர்த்து அவிக்கலாம். ஆனா நான் இதை ஆவில தான் வேக வைக்க போறேன். ஆவில வேக வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியா அது வெந்துடும். இந்த ஸ்டீம் குக் பண்றதுக்கு நான் அந்த ஸ்டீமர் மாதிரி உள்ள இந்த பாத்திரம் நான் யூஸ் பண்றேன். இதுக்கு பதிலா நம்ம சாதாரணமா இட்லி பானையில கூட நம்ம இதை அவிச்சுக்கலாம். அவிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஈஸியா செய்யணும் அப்படின்னு நினைச்சா இதே அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுல கொஞ்ச நேரம் இதை நல்லா கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா ஈஸியா வெந்துடும். அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் குக் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எனக்கு சோளம் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கையால் அழுத்தணும் அப்படின்னா உடனே உடஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். அந்த ஹீட் இருக்கும்போதே நம்ம இதுல சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்தரணும். இப்போ நான் 2 ஃபிளேவர்ல செய்ய போறேன் அப்படிங்கிறதுக்காக 2 பவுல்ல மாத்திட்டு ஃபர்ஸ்ட் பட்டர் ஸ்வீட் கார்ன், இதுக்காக 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமனை இது கூட புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் சால்டட் பட்டர், அதனால நான் இதுக்கு சால்ட் சேர்க்க போறது இல்லை. அடுத்ததா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு 3 இன்கிரீடியன்ஸ் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த பட்டர் இந்த ஹீட்லயே நல்லா மெல்ட் ஆயிடும். பாத்திரத்துல இருந்து எடுத்து நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஹீட் அப்படியே இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால உடனே எல்லா ப்ராசஸையும் செஞ்சிடணும். அந்த ஹீட்டோட நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள். நமக்கு இப்போ பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய கார்னை வச்சு மசாலா ஸ்வீட் கார்ன் செய்ய போறேன். அதுக்கு திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்டட் பட்டர், அதுக்கு அடுத்தது 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் பவுடர் சேர்க்கிறேன், சாட் மசாலா. அடுத்தது 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிறேன். சால்டட் பட்டர் சேர்த்துருக்கு, அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். பட்டர் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு மசாலா ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலா பாயில் பண்ணிட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.